ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான். பொதுவாக சிவபெருமானை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எம்பெருமான் ஈசனை நம்ம மனதார வழிபட்டோம் அப்படின்னாலே போதுங்க, நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர். அழிக்கும் கடவுளாக இருந்தாலுமே கூட நம்முடைய கர்மாக்களின் படியில் நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர்னா அது சிவபெருமான் மட்டும்தான். ஸோ இவருக்கு உகந்த ஒரு ராத்திரி அப்படின்னா அதுதாங்க சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலுமே கூட வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசனுடைய அருளை பெறத்துக்கு இந்த ஒரு ராத்திரியில் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்தாலே போதும். அப்படி என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம், இந்த மகா சிவராத்திரியில் என்ன மாதிரியான சிறப்புகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், சிவராத்திரிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் மிதுனராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது, மேலும் இவங்கள் சிறப்பாக இருக்க என்ன பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி புலோக மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரமாக கருதக்கூடிய இந்த ஒரு நாளை கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோங்க. ஆமாம், வரக்கூடிய பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரியானது அனுஷ்டிக்கப்பட இருக்குது. இந்த இரவு பார்த்திங்கன்னா ரொம்பவே புனிதமான ஒரு இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மாக்களை அழித்து முக்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த ஒரு நாளை கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கர்மாக்கள் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, நம்முடைய செயல்கள் எண்ணங்கள் தான். அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் கர்மாக்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வாழக்கூடிய நாட்களில் யாருக்குமே எந்த விதமான தீங்குகளுமே செய்யக்கூடாது. ஏன் சொல்லப்போனால் எண்ணத்தால் கூட தீங்கு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணத்தால் செயல்களால் நம்ம செய்யக்கூடிய தீமைகள் தான் கர்மாக்களாக நமக்கு திருப்பி கிடைக்குது. கூடவே பார்த்திங்கன்னா மாயை மற்றும் ஆணவம், இந்த மூன்றும் தான் கர்மாக்களாக நமக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய விஷயம். இந்த மூணும் அறவே அறுபடணும் அப்படின்னா மட்டும்தாங்க மறுபிறவி அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. ஸோ மறுபிறவி நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மூன்று பண்புகளும் நம்மக்கிட்ட இருந்து கண்டிப்பாக விலகணும். அப்போ தான் சிவபெருமானுடைய காலடியில் நமக்கு இடம் கிடைக்கும். மனிதனுக்கு ஆணவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க, எல்லாருக்கிட்டேயும் இருக்கும். ஆனால் அதை நம்ம என்ன மாதிரி பண்ணி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம முயற்சிகளை எடுக்கணும். குறைக்கிறதுக்கான முயற்சிகளை தான் எடுக்கணும். ஆணவம் இல்லாத மனிதன் யாருமே இருக்க முடியாது. ஸோ கலியுக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விஷயத்தில் இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வெளிப்பட ஆரம்பிக்கும். மாயை கர்மா அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்நாளில் நம்ம குறைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஒருவேளை நீங்கள் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும். மோட்சம் கிடைக்க ஒரே வழி சிவராத்திரியில் சிவபெருமான வழிபாடு செய்கிறது மட்டும்தாங்க. மேலும் இந்த நாளில் நமச்சிவாயா அப்படின்ற 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் திருநாமத்தை சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா மந்திரங்கள்லேயே உயர்வான இந்த ஒரு மந்திரம் பஞ்சாத்திர மந்திரம்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். மேலும் சிவ அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லலாம். ஏன்னா 5 எழுத்து மந்திரத்திற்கு இணையான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த 2 எழுத்து மந்திரமும். இதுக்கும் அதற்குரிய பலன்கள் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக எதையும் சொல்லலாம். மேலும் இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த இரவு தான் சிவபெருமான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்த அந்த நாள் சொல்லுவாங்க. ஸோ இந்த நாளில் நாம்ளும் அவரை வழிபாடுகள் செய்வதால் நமக்கு நல்லதே நடக்கும். இந்த இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கிறது முழுக்க முழுக்க நல்லது. சிவனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு இந்த எளிமையான விஷயத்தை செய்யுங்க. அக்னியின் சொரூபமாக காட்சி கொடுக்கக்கூடிய இவரை கண்டிப்பாக இந்த நாளில் வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாரு. ஏன்னா இந்த இரவில் சிவபெருமான் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் காட்சி கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க இந்த சிவராத்திரியில் வழிபாடுகள் செய்கிறதுனால நிறைய புண்ணியங்களானது கிடைக்கும். கூடவே பார்த்திங்கன்னா லிங்க அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய நாளாக கூட இந்த நாளை எடுத்துக்கலாங்க. நம்மளுடைய உலோகத்தில் பெரும்பாலும் சிவபெருமான் நம்ம லிங்க வடிவில் தான் வணங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட இவர் ஆனந்த தாண்டவமாடி இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க, உங்களுக்கு நல்லது கிடைக்கும். கேட்டாலும் கிடைக்காத இந்த நாளை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க.
கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் 100 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் வழிபாடுகள் செய்கிறதுனால. கூடவே நம்மளுடைய பாவங்கள் போகணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, காசியில் போய் நீராடிட்டு வந்தால் நம்முடைய பாவங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படி காசியில் போய் கோடி முறை நீங்கள் மூழ்கி நீராடிய அந்த பலன்களை நீங்கள் அடைய முடியும். கங்காஸ்தானம் செய்த பலன் இங்கே கிடைச்சிடுங்க. அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. முடிந்த அளவுக்கு இந்த நாளில் விரதம் இருக்க முடியலன்னா கூட பரவாயில்லை, தயவு செஞ்சு அசைவ உணவுகளை மட்டுமாவது தவிர்த்துக்கோங்க. எம்பெருமான் ஈசனை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை டைப் பண்ணும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் ஏதாவது நடக்காமல் இருக்குது, ரொம்ப நாளாக இது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதை நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு சிவபெருமானை நினைத்து இந்த கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எம்பெருமானுடைய அருளாசி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது நம்பிக்கை தாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது நடக்கும். இதுபோல் நிறைய சிவராத்திரிக்கு பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நிலையில் கிரக மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை மிதுனராசி நேயர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிவராத்திரிக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது கலவையாக தாங்க இருக்குது. அதாவது உங்களுடைய லக்கணம் இல்லைனா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமாக புதன் பகவான் பார்க்கப்படுறாரு. இவர் இந்த காலகட்டங்களில் முழுவதுமாக வலுவிழந்து லக்கணத்தில் இருப்பார். ஸோ கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலை தொடர்பான விஷயங்கள்லையும் நல்ல ஒரு பலன்களை நிச்சயமாக நீங்கள் பெற முடியும். மேலும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரகம் 12வது வீட்டில் சந்திரனுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றும், அதாவது குறிப்பாக பணியிடம் தொடர்பான விஷயங்களில் கலவையான ஒரு முடிவுகளை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த நாட்களில் சுக்கிரனுடைய தாக்கமும் இருக்கிறதுனால குரு பகவான் உங்களுடைய வேலையில் எந்த ஒரு வகையிலுமே பார்த்தீங்கன்னா வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருப்பார். ஸோ மேலும் உங்களுடைய 4வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 10வது வீட்டில் இப்போ இருக்கிறாரு. தொழில் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் படிக்கக்கூடிய படிப்பில் அவங்களுடைய ஆர்வம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ இது போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய தந்தை மற்றும் வேறு மூத்தவர்களும் வழிகாட்டியாக இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய பலன்படி பார்க்கையில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் 2வது வீட்டில் கிரகத்தினுடைய நீண்ட கால எதிர்மறை தாக்கங்கள்லாம் எதுவும் கிடையாது. அப்படின்றதுனால குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் உணர்ச்சி வசப்பட்டு ஒருவருக்கொருவர் ஆதரவு அளிச்சுப்பீங்க. மேலும் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா கடந்த மாத உறவுகளை போல் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பலவீனமாக தாங்க இருக்கும். ஸோ உறவுகள் மேம்படுவதற்கான வழிகளை எல்லாம் நீங்கள் எடுக்கணும். குடும்பத்திலையும் ஒரு சில சுபகாரியங்களானது நடக்க ஆரம்பிக்கும். உடன் பிறந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உறவுகள் இந்த காலகட்டங்களில் சராசரியாகவே இருக்கும். ஸோ 5வது வீட்டுக்கு அதிபதியாக சுக்கிரனுடைய இருக்கிறதுனால அவருடைய நிலைமையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதிலும் சுக்கிரன் காதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் இல்லையா, அதனால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் இவர் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு இணைந்து இருக்கிறாரு. இந்த கிரகங்கள் காதல் உறவுகளில் நல்ல ஒரு இணக்கத்தை எல்லாம் அளிக்கும். திருமண வாழ்க்கையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் இந்த விஷயத்தில் முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகள் மட்டும் கொஞ்சம் சராசரியாகவே இருக்கும். ஆனால் கடந்த நாட்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் குரு மீது சந்திரனுடைய தாக்கம் இருக்கிறதுனால உறவுக்கு மனம் சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லதாக இல்லை அப்படின்னாலுமே கூட லாபத்தின் பார்வையில் செவ்வாயினுடைய பயிற்சி நல்லதாக தான் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் லாப வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பெறுவீங்க. அதே போல் ஆரோக்கியத்தின் பார்வையில் பார்த்தீங்கனாலே இந்த காலகட்டங்களில் ஒரு கலவையான பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். மேலும் சிவராத்திரிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புதன் பகவானும் வக்ர நிலையில் இருக்கிறாரு. இந்த 2 சூழ்நிலைகளுக்கு இடையில் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. புதன் பகவான் இந்த மாதம் முழுவதும் பலவீனமாக இருக்கிறாரு. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மேலும் சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹனுமன் சாலிசாவை தவறாமல் நீங்கள் படிச்சுட்டு பாருங்கள், நல்லதே நடக்கும். இந்த பதிவில் வரக்கூடிய சிவராத்திரிக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களை மிதுனராசி நேயர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பற்றியும் நீங்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களையும் நீங்கள் செய்து பயன்பெறுங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.